ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம் நண்பர்களே. ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ஆஃபர், பிக்கெஸ்ட் ஆஃபர் சொல்லலாம். ஸோ நாட் ஒன்லி ஒரு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் இல்லை, எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பெஸ்ட்டு ஆஃபர்ன்றதோட பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். குவாலிட்டி வைஸும் சரி, ரேட் வைஸும் சரி. ஸோ இது வந்து ஒரு செலக்டிவாக நம்ம தரோம். செலக்டிவாக மீன்ஸ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு யூஸ்வலாக நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இது தான் சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைலாக்கு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. பட் பெஸ்ட்டாக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, ஒரு 10 பேர் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு 1000 பேர் கொடுத்தாலும் சரி, நான் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து கொடுக்குறோம். இந்த ரேட் வந்து இன்னொருத்தவங்க கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தெரியாமல் கொடுக்கணும், இல்லை குவாலிட்டி. தேர்ட் ஒன்னாக அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் யாராவது வந்து 50% ஆஃபரோ, இல்லை இதுக்கு முன்னாடி ரேட் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறதுனாலையோ அப்படி தான் கொடுக்க முடியும். ஏன்னா ரேட் இப்போதைக்கு கம்மியாக இல்லை. அப்படி அவங்க கம்மியாக இருக்கும்போது வாங்கி வச்சுருந்தாலும் இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியாது. அதர்வைஸ் கொடுக்கறது கஷ்டம். சரி, எனிவே யார் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே. பட் நாம் வந்து எல்லாரோட நான் வந்து கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்ல வரல. பட் நான் வந்து கம்மியாக தான் கொடுக்குறேன். 1000 பேர் கொடுத்தா கூட ஓகே, நான் பெஸ்ட்டாக தரேன், பரவாயில்ல. ரெண்டாவது, நான் வந்து கம்மியாக கொடுக்குறனோ இல்லையா, அதை விட ஜாஸ்தியாக கொடுக்கல. சரி, நான் இப்போ வந்து ரேட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் நான் ரேட் சொல்கிறேன். மற்ற எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ என்னென்ன ரேட், பாதாம், முந்திரி, ஒரு சில ரேட் மட்டும் நான் சொல்கிறேன். இது அதுக்கு முன்னாடி நம்மளோட ஷாப் நீலா நட்ஸு கொளத்தூரில் இருக்குது, ரெட்டேரி, நியூ லக்ஷ்மிபுரம், சென்னை 99. இதுதான் நம்மளோட லொக்கேஷன் கரெக்டாக இருக்கிறது. நீங்கள் ஆர்ட்ரு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அட்ரஸ் கொடுங்க, நான் சென்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பாதாம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ ரேட்டு 210 வருது. ஜஸ்ட்டு 210 1/4 கிலோ. 1 kg வந்து பார்த்திங்கன்னா 820 ரூபா வருது, 820 பாதாம். அப்புறம் ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய சைஸு. ஆக்சுவலாக சைஸ் நல்லா பெருசாக இருக்கும், ப்ரீமியம் குவாலிட்டி. இது வந்து 300 வருது. ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அது 400க்கு மேலே வரும். 325 நம்மளே போட்டிருக்கோம், 300 வருது. பிஸ்தா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சால்ட் அண்ட் ரோஸ்டட் ஈரானியன் குவாலிட்டி இது. ஸோ டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரேட் வந்து 260 per 250 கிராம். ஸோ 1 kg எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1050 தான் வருது. இது ஜஸ்ட் 1050 1 kg. அடுத்தது கருப்பு திராட்சை, பிளாக் ரேசின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஈச் நீங்கள் எடுக்கலாம் 200. ஈச் கிடையாது, 2 வந்துடும். கிட்டத்தட்ட 1 பேக் ஒன்று மாதிரி. இந்த 2 பேக்கும் சேர்த்து உங்களுக்கு 200 தான். அதாவது ஈச் வந்து 100 ருபீஸ் தான் வருது. அடுத்தது முந்திரி சொல்கிற மாதிரிங்க. கேஷ்யூலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 400 அந்த மாதிரி வருது. 300க்கு கீழே வர்றது ரொம்ப ரேரு. நம்ம இப்போ 250க்கு தரோம். இது ஜஸ்ட் 250 கிராமு. உங்களுக்கு 1 kg ஒன்று பார்த்தீங்கிறது 970 வருது. பிளாக் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 400 கிராம்ஸ் போடுறோம். இதில் 2 பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் × 2 320 வருது. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், சஃபாவி டேட்ஸ். இதுதான் சஃபாவி டேட்ஸு, ஒரிஜினல் சஃபாவி டேட்ஸு. 400 கிராமு 300க்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இதை கொடுக்கறதுக்கு பாசிபிள் இல்லை, எங்கேயுமே கொடுக்க முடியாது. திரும்பவும் அதே இது சொல்கிறான்னு பார்க்கணும். ஆனால் நீங்கள் இது ஈஸியாக தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. 600 மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 400. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கினா கூட 320 வரும். ஹோல்சேல் மீன்ஸ் நான் வந்து ஒரு பேக், அதாவது பேக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸாக அப்படி வாங்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈச் உங்களுக்கு 300 தரும். வால்நட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை டு 400 தான். இது ஈச் வந்து 200 தான் வருது. இது ஜஸ்ட்டு 400 ½ kg. ஈச் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் 200 ருபீஸ் தான் உங்களுக்கு வருது. இது ஸோ உங்களுக்கு நல்ல ப்ரீமியம், நல்ல டேஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இந்த வால்நட் எடுத்துக்கலாம். இதுதான் எல்லோரும் சில்லி வால்நட் சொல்கிறாங்க. சில்லி ஏதோ மிளகா சொல்கிற மாதிரி இருக்குது. சில்லி கிடையாது, அது சில்லி. என்னோடய ப்ரொனன்சியேஷன் எப்படி வருதுன்னு தெரியல, ஆனால் சில்லி, CHILE, சில்லி, அது அந்த கண்ட்ரிலேருந்து வருது. ஸோ இதுதான் அந்த வால்நட். இப்போ எக்கச்சக்கமான ரேட்டில் போயிட்டுருக்கு. இது வந்து 200 கிராம் ஜஸ்ட் 340 தான் கொடுக்குறோம். ரேட் பாருங்கள், பயங்கர ரேட்டாக போயிட்டுருக்கு. இது திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். பாதாம், முந்திரி, பிஸ்தா ரேட். பாதாம் வந்து 210 ரூபா, முந்திரி வந்து 250, பிஸ்தா 260,
அத்திப்பழம் 300 பிக் சைஸ் இது. டேட்ஸு 320 2 பேக்கெட்டு சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 160 அந்த ரேஞ்சஸில் தான் வருது. திராட்சை கருப்பு திராட்சை வந்து பார்த்திங்கன்னா 200/2 எடுத்திங்கன்னா இது ஈச் வந்து 100 ரூபீஸ்ன்னு தான் வருது. வால்நட்டு 200லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அந்த சில்லி வால்நட்டுன்னு சொல்கிறது 340 ஜஸ்ட் 340 250 கிராம் 200 கிராமு. அதே மாதிரி காம்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து 1400 தரும். நீங்கள் இதே செக் பண்ணுங்க, ரொம்பலாம் வராது. 1000 நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். எல்லாம் சேர்த்து 1480 வரும், அப்படி தான் நினைக்கிறேன். 1500க்குள்ளே தான் வந்துடும். நம்ம 1400க்கு ஸோ எல்லா காம்போவும் வந்துடும். ஸோ எதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அது இந்த 7 ஐட்டம்ஸு பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், டேட்ஸு, கருப்பு திராட்சை. ஸோ இந்த மாதிரி 7 ஐட்டம்ஸு மேஜர் எல்லாமே வந்துடும். ஸோ இது நான் விட்டது ஒரு சிலது இருக்குது, ஒரு சிலதில் நிறையவே இருக்குது. மேஜரானது மட்டும் சொல்கிறோம் பாருங்கள். ஆப்ரிக்கா அரிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 350 எம்ஆர்பி வருது. வெறும் 215 தான், 215 215 ரூபா இது ரேட்டு. திராட்சை இந்த மாதிரி பச்சை திராட்சை, கோல்டன் திராட்சை, எல்லோ திராட்சை, ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இது ப்ரீமியம் ஃபஸ்ட் குவாலிட்டி. இது வந்து 90 ரூபா வருது 1/4 கிலோ ரேட்டு. இதுதான் அந்த வால்நட், சில்லி வால்நட். ஸோ இது வந்து டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. மற்ற இதுவெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம்னா இதெல்லாம் காஷ்மீர் இது மட்டும்தான் இதுல இருந்து வர்றது. ஸோ இது உங்களுக்கு நம்ம போடுற எல்லா வால்நட்டுமே பெருசாக உங்களுக்கு அந்த பிட்டர் டேஸ்ட்டு, கசப்பு தன்மை இருக்காது. துவர்ப்பு ஆயில் ஸ்மெல் வரா மாதிரி, சிக்கு ஸ்மெல் வரா மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ ஓகே, நல்லாயிருக்கும் சாப்பிட்ற அளவுக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்றே இருக்குது, அதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும். மேபி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இதை வந்து அப்டேட் ஆகும்போது சேஞ்ச் ஆகும்போது அப்ஸ் அண்ட் டவுனுக்கு குறையும் போது குறையும், கொஞ்சம் ஏறும்போது ஏறும். இது அப்போ மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். செகண்ட் திங், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஒரு வேளை எனக்கு இது வந்து நஷ்டமாச்சு, இந்த ரேட் எனக்கு வந்து போட்டு எனக்கு வந்து நஷ்டம் ஆச்சுன்னா அப்போ வந்து இதை என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ரேட் எல்லாமே கம்மியாக கொடுக்குறோம். அப்போ என்னால் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு வந்து கேரண்டி இருக்குது, உடனே பண்ண மாட்டோம். மினிமம் 1 மந்த்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். ஸோ இது சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஸோ எந்த அளவுக்கு எனக்கு வந்து சேல்ஸ் இது கொடுக்குதோ, எனக்கு ப்ராஃபிட் வரலாம் கூட பரவாயில்ல, பட் எனக்கு நஷ்டம் இல்லாமல் எனக்குலாம் பண்ணுற முடியுறது இருந்தால் ஓகே. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் 6 இயர்ஸ்க்கு மேலே வச்சுருக்குறோம் இந்த நட் ஷாப்பு. ஸோ எனக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்க எவ்வளோ பேர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதிலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ரேட்டும் சரி, குவாலிட்டியும் சரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ என்னோடய ரோல் மாடலாக வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் நம்மளுடைய இது வச்சுருக்கிறது, ரத்தன் டாட்டா. ஸோ ரேட்டும் சூப்பராக இருக்கணும், குவாலிட்டியும் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் தான் வரும். ரேட்டு கம்மி பண்ணிவிட்டு குவாலிட்டி இல்லைனாலும் ஸோ யாரும் வர போகிறதில்ல. குவாலிட்டி நிறைய வச்சுட்டு ரேட்டும் அது வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு. ஸோ ரெண்டாவதாக நாம் வந்து பார்க்குறதுனா நம்மளுடைய கேப்டன். ஸோ இவங்க தான் நம்ம அப்போது என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக பார்க்குறது. இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். ஸோ என்னால் வந்து யூடியூப்ஸில் சோஷியல் மீடியாவில் பெருசாக இன்வால்வ் ஆகிக்கிட்டு அப்டேட் பண்ண முடியல. இங்கே மட்டும்தான் இது ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக இந்த வாட்டி நான் போடுறேன். ஸோ ரேட்டு நீங்கள் தாராளமாக ரேட்டும் சரி, குவாலிட்டியும் சரி, இவரில் இந்த ரேட் சொல்கிறோம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு ஏதாவது உங்களுக்கு அதில் சப்போர்ட் பண்ணணும், குவாலிட்டி உங்களுக்கு டவுட் இருக்கும்போதுனா நான் உங்களுக்கு சாம்பிள் அனுப்புகிறேன். கொஞ்சம் அது எல்லாத்துலேயும் வந்து சாம்பிள் அனுப்புகிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அது எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக தான் அனுப்புகிறேன். நீங்கள் கேஷ்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு அது ஓகே, எனக்கு இது வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களால் முடிஞ்சால் அதுக்கான கேஷ் எனக்கு சென்ட் பண்ணால் போதும், நான் சாம்பிளுக்கு கொடுக்கறது. அதர்வைஸ் நீங்கள் அதுக்கான எந்த இதுவும் இல்லை, உங்களோட கொரியர் காஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு, அதுக்கான காஸ்ட் எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்க பட்சத்தில் நான் சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா? திரும்ப அது ஒன்ஸ் நான் வந்து காம்போன்ற இப்போ காம்போன்னு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. காம்போ இல்லாமலே நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பார்த்துருக்கேன், கோயம்புத்தூர்லேருந்து போட்டிருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து 1500 சம்திங் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. 1500 1000 வந்து 444 ஏதோ உண்டு. அதில் வந்து எல்லாமே 200 கிராம்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் பச்சை திராட்சை கொடுக்குறாங்க. ஃபிக்குக்கு பதிலாக பச்சை திராட்சை வந்து, அதாவது இந்த திராட்சை வந்து
90 தான் இது. அது ஒரு சில டைமில் குறையும். இது இப்போ கொஞ்சம் 80 ரூபாய்க்குலாம் கூட கொடுப்போம். 90 வருது இது. சரி, அவங்க கணக்கு படி 100 கூட வச்சுக்கோ, 100. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா, 400, 450 வருது இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். 300 நம்ம போடுற குவாலிட்டியை பார்த்தா கூட எங்கேயோ டிஃப்ரெண்ட் வருது, 1500க்கு மேலே வருது. ஆனால் அவங்க வந்து இதுக்கும் கம்பேர் பண்ணி போடுறாங்க. ஸோ நம்ம வந்து மேஜர் தான் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், டேட்ஸு, பிளாக் ரைசின்ஸு. ஸோ பிளாக் ரைசின்ஸ் வந்து இதை விட இது கொஞ்சம் ரேட் அதிகம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து போடுறோம். 7 ஐட்டம்ஸு எல்லாமே 1/4 கிலோ. டேட்ஸு உங்களுக்கு 400 கிராம்ஸ் வரும், கிட்டத்தட்ட 1/2 kg இது. இது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 1400. திரும்பவும் ஒன்ஸ் சொல்கிறேன், காம்போவும் சரி, என்னால் அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியும்னா இந்த எனக்கு ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தால் இது சப்போர்ட்டுக்காக தான் நான் வந்து எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். இது நல்லா போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து இதை இன்னும் கூட ப்ரைஸ் குறைக்க முடிஞ்சால் குறைப்பேன், இன்னும் நல்லா எடுத்துகிட்டு போவோம். இதை உங்களுக்கு யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்பரில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லுங்கள். எங்கே இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு நான் வந்து கொரியர் மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிற கொளத்தூரில் யாராவது இருந்தீங்கன்னா, கொளத்தூர் நம்ம ஷாப் வந்து நியூ லக்ஷ்மிபுரம் அந்த கடப்பா ரோடில் தான் இருக்குது. இதுக்கு எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முத்துமாரியம்மன் டெம்பிள் இருக்கும், டெம்பிளுக்கு பேக் சைடில். ஸோ எனக்கு கால் கூட பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுவேன். இங்கே வந்துட்டு ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த ஏரியாவில் இருந்துட்டு கால் பண்ணுறீங்க, இங்கே இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஷாப்புக்கு வந்துடலாம். அப்படி இல்லை டெலிவரி கூட இங்கே இருக்கிறவங்க பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கிற நான் ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துட்றேன் உங்களுக்கு, ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக், இதில் வந்து டவுட் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிப்ளைக்கெலாம் நான் நிறைய மேக்ஸிமம் ஒன்ஸ் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் போட்டு நான் திருப்பி அதை போயிட்டு ஓப்பன் பண்ணி கூட நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். பெருசாக ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்ப்பேன், ஏதாவது யதார்த்தமாக பார்ப்பேன், அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இனிமே நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன் செகண்ட், திரும்ப அதே மாதிரி நான் வந்து கொடுத்த ரேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 ப்ராடக்ட் கூட வந்திருக்காது, இன்னும் நிறைய இருக்குது. எல்லாமே இதெல்லாம் சொல்கிறோம்னா ரொம்ப லென்த்தியாக போகும். எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான். ஏன்னா ஒரு 10 ப்ராடக்ட்டை மட்டும் ரேட் கம்மியாக கொடுத்துட்டு மற்றதெல்லாம் ரேட் ஜாஸ்தியாக விற்கிறன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஸோ என்றைக்காக இருந்தாலும் அது வந்து எனக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். எனக்கு வந்து எல்லாமே எனக்கு இங்கே ரேட் கம்மியாக இருக்குது, நீலா நட்ஸ் இங்கே இந்த ஷாப்புக்கு போனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்கே ரெகுலர் கஸ்டமர்ஸ் வாங்குறவங்க இந்த ஒரு நீடுக்காக தான் நம்மக்கிட்ட வருவாங்க, ஃபுல்லாக வந்து உங்கள்கிட்ட வந்து குவாலிட்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இன்னும் எலாபரேட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய எய்ம். அதே மாதிரி சீட்ஸ்லாம் இருக்குது, எல்லா சீட்ஸும் பம்கின் சீட்ஸ் அது சொல்லிட்டு. பம்கின் சீட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் 80 ரூபா வருது, 8 rupees. ஸோ எல்லாமே அப்படி தான். நான் கொடுக்கும்போது இன்னும் இதோட கம்மியாக கூட வரலாம், கம்மியாக வரும்போது 70-75 வரலாம், ஓகேங்களா. ஸோ எல்லா சீட்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் வந்து 50 rupees தான். ஃப்ளாக் சீடு வந்து 1/4 கிலோவே உங்களுக்கு வந்து 50 ரூபா வரும். அதுக்கு இது 45 வருது இது. ஓகே, நன்றி, வணக்கம் வியூவர்ஸ்.